Welcome to Nature Boy Plants Zone channel. இந்த காணொளியில நீங்க பார்த்துட்டு இருக்க செடியோட பேரு ரணகளி. இந்த ரணகளி செடியை ஒரு புதுவிதமான பேர்ல அழைக்கிறாங்க. அது என்னன்னா கட்டி போட்டால் குட்டி போடும். ஆமா, இந்த செடியை நீங்க கட்டி போட்டிங்கன்னா அது குட்டி போடும். அதாவது இந்த செடியோட இலைய நீங்க பிச்சு வேற எங்கேயாவது நட்டு வச்சிங்கன்னா இந்த செடியாவே முளைச்சி வரும். அதே மாதிரி இந்த செடிக்கு விதையும் கூட இருக்கு. இந்த செடி விதை மூலமாகவும் வரக்கூடிய செடி தான். இந்த செடியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. சிறுநீரக கல் இருக்கிறவங்க, டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க, வெட்டுக்காயம் பட்டவங்க, மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த செடியை நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த காணொளி பார்த்து இந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு தண்டுல நிறைய இலைகள் சூழ்ந்த மாதிரி இந்த செடியோட அமைப்பு இருக்கும். இதோட இலைகள்ல ஓரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளைவுகள் இருக்கும். அதே மாதிரி இந்த செடியோட அதாவது இந்த இலையோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்னா புளிப்பு சுவையா இருக்கும். இந்த செடியோட இலைய சிறுநீரக கல் இருக்கிறவங்க ஒரு இலை வீதம் 7 நாளைக்கு தினமும் காலையில எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அதே மாதிரி நீரிழிவு நோய் இருக்கிறவங்க சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி இந்த செடியை நீங்க அந்த செடியோட இலையை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். இந்த இலைய காய வச்சு வெயில உணர்த்தி காய வச்சு இதை பொடி செஞ்சு கூட நம்ம சித்த மருத்துவ கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். அதையும் கூட நீங்க சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இந்த செடி உங்களுக்கு வீட்டுல கண்டிப்பா வளர்க்க வேண்டிய செடி. நீங்க அந்த சிறுநீரக கல்லெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த செடி நீங்க வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த ரணகளி செடி கள்ளி செடி வகையை சார்ந்தது. இதே மாதிரி இனி வரப்போற காணொளிகள்ல நம்ம கள்ளி செடிகளை எத்தனை வகைகள் இருக்கு, அதே மாதிரி அதை எப்படி நம்ம வளர்க்கலாம் பராமரிக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். சிவாய நம.